கண்ணுக்கு வைத்தியம் பண்ண போறதுக்காக நின்றேன். என் பேரன் வந்து, "வா நான் கூட்டிக் கொண்டு உன்னை பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னான். ம். இல்லடா அம்மா வரேன்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னேன். "இல்ல நீ வா நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ராம்நாடு வந்தேன். ம். ராம்நாடு வந்து இந்த பத்திரம் எழுதுற இடத்துல அங்கே உட்கார வச்சான். "ஏன்டா இங்கே உட்கார வைக்கிற? இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குதுடா உட்காரு" அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கையெழுத்து போட சொன்னேன். "ஏன்டா?" அப்படின்னாட்டேன். "இதில் ஒரு சாட்சி கையெழுத்து ஒரு பத்திரம் போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு. சரின்னு சாட்சி கையெழுத்து அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நானும் போட்டேன் நம்பி. அது கடைசியில் பார்த்தா அது இடத்த எல்லாம் எழுதி செட்டப் பண்ணி இந்த கையெழுத்து வாங்கிட்டேன். ஊரில் போய் பார்க்கும் எனக்கு இந்த நிலம் எழுதி வாங்கினதே தெரியாது. ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு போகிறேன். அங்கே வேலை பார்த்து நிற்கிறாங்க 2 ஆள் உங்க இடத்துல. என் இடத்துல. "என்னப்பா?" அப்படின்னு கேட்குறேன். "ஆமாம் வாங்கிட்டோம், கரையும் வாங்கிட்டோம்" அப்படின்னு சொல்றா. "யார் கொடுத்தது?" "உன் பேரன் தான் கொடுத்தேன்" அப்படின்னு சொல்றா. "நீ தானே எழுதி கையெழுத்து போட்டிருக்க" அப்படின்னு. அவன் கையெழுத்து சாட்சி கையெழுத்துல கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கரைய பத்திரம் போட்டு தான் கையெழுத்து போட்டு வாங்கி எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம், உள்ளே வராத அப்படின்னு சொல்கிறேன். அதோட சரின்னு சொல்லிட்டு ராம்நாடு வந்து பார்த்தா நகல் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கரையம் கொடுத்ததாக ரெக்கார்டு இருக்குது. அப்புறம் என் சின்ன மகளை கூட்டிட்டு வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணி இது ஒன்றா இப்போ இப்படி உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இதுக்கு நியாயம் கிடைக்கணும். எவ்வளவு அளவு இடம் 1 ஏக்கர் 20 சென்ட். எவ்வளவுக்கு போகும் அது அந்த ஏரியால? அந்த ஏரியாவில் இப்போ விலை ஜாஸ்தி போகுது. ஆமாம், மெயின் ரோடு. என்ன செய்யணும் உங்களுக்கு? எனக்கு இடம் திருப்பி தரணும். அந்த இடம் வேணும். ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. உங்க பேரை உங்களை பாக்குறது இல்ல? ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உங்க அப்பா பாக்குறாங்க? அதெல்லாம் யாரையும் பார்க்கல. அவன் கல்யாணம் முடிச்சு தனியா இருக்கேன். எங்களுக்கு எங்க இடம் தான் சார் வேணும். ஆமா சார், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வித்து நாங்க சாப்பிட்டுக்கிறோம் சார். பெரிய வேதனையா இருக்கு சார் எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். முடியல, அந்த ஆளுக்கு முடியல. நான் இப்ப முடியாம எனக்கு இந்த காரு ஈரல தேஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. மதுரைக்கு போக சொல்றாங்க. அதுக்கு போறது கூட எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. எங்களுக்கு இடம் வேணும் சார். கண்ணுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம்னு போயிட்டு நான் பாத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து பத்திர ஆபீஸ்ல நிறுத்திட்டாங்க சார். எதுக்குடா பத்திர ஆபீஸ்ல நிறுத்துற? கண்ணு ஆஸ்பத்திரி தானடா போகணும் அப்படின்னு சொன்னது. ஒரு வேலை இருக்கு தாத்தா, கொஞ்சம் பொருன்னு சொல்லிட்டு அங்க போய் 2 பேரை கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போட வச்சிருக்கா சார். எதுக்குடா கையெழுத்துன்னு கேட்டா, சாட்சி கையெழுத்து போடணும் சார் தாத்தா, நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லிட்டு அதை வாங்கிட்டு பத்திரத்துக்கு தான் சார் கையெழுத்து வாங்கியிருக்கேன். பெரிய வேதனையா இருக்கு சார் எங்களுக்கு. எங்களுக்கு இடம் தான் சார் வேணும். சொத்து இல்ல. என் மகன் மூத்த பிள்ளைக்கெல்லாம் சொத்து இல்ல. எங்க 2 பேருக்கு சொத்து வேணும் சார். எங்களுக்கு அது 1 ஏக்கர் 20 சென்ட் எழுதி வாங்கியிருக்கேன் சார். ஆமா சார், எங்களுக்கு இடம் வேணும் சார். ஆமா சார். அப்பாவை வந்து வைத்தியத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு ஏமாத்தி கூட்டிட்டு போய் நான் தான் கூட்டு போற மாதிரி இருந்தேன். கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவை எனக்கிட்டே சொல்லாம கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பத்திர ஆபீஸ்ல கொண்டு போய் சாட்சி கையெழுத்துன்னு சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்கான். பவர் அவனுக்கோ போட்டு கொடுத்துருக்காங்க. ராமுன்னு சொல்றவனுக்கு பவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ராம்னு சொல்றவன் இன்னொருத்தனுக்கு கரையம் போட்டு கொடுத்துருக்கான். நாங்க போய் இப்ப அந்த ஊருக்கு போனதுல அங்க பிரச்சனை ஆயிருக்கு. அதோட என் தங்கச்சி கூப்பிட்டு வந்து ராம்நாட்டுல வந்து அந்த வில்லங்கம் போட்டு பார்த்ததுல இந்த மாதிரி வேற ஒருத்தனுக்கு கரையம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகிட்டான். இப்ப நாங்க இப்போ ஒரு இடமா நாங்க வந்து கேன்சல் பண்ண சொல்லி நாங்க மண்டாடி வந்து கேட்டு நிக்கிறோம். ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி விலகிட்டாங்க எல்லாருமே. எங்களுக்கு வந்து எங்க அப்பாவோட சொத்து வேணும். எனக்கு அதுல இருந்து எங்களுக்கு பங்கு இருக்கு. எனக்கு ஏன் சொத்து வேணும்? என்னுடைய அனுமதியே இல்லாம எங்க அப்பையும் சொத்தையும் எழுதி வாங்கி ஏன் சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு வந்து எங்களுக்கு சொத்து எங்களுக்கு வேணும். நாங்க அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.